Sixth question. Out of 50 students in a class, ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 30 are boys. பாய்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணணும், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், டோட்டலாக ஒரு கிளாஸில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50. ஓகேவா? ஓகே, அதில் பாய்ஸ் வந்து 13 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் சேர்த்து தான் கிளாஸில் இருப்பாங்க. டோட்டலாக 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் பாய்ஸ் மட்டும் 13. கேர்ள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டலிருந்து பாய்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கேர்ள்ஸ் கிடச்சிரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் பாய்ஸ் என்ன வரும், 30. உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேர்ள்ஸ் வந்து 20 கிடைக்கும். சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பாய்ஸாக கேர்ள்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு எது கேட்டிருக்காங்களோ அது கிடச்சிரும். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் 50, பாய்ஸ் 13. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 20 மெம்பர்ஸ் தான் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணுமா, ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சப்டிவிஷனில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஃபஸ்ட்டு பாய்ஸ் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு பாய்ஸ் இஸ் டு த கேர்ள்ஸ். பாய்ஸ் எத்தனை பேர், 30. கேர்ள்ஸ் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கோம், 20. ஓகே, இப்போ ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும். இது வந்து 30:20 இருக்குது, பெரிய நம்பராக இருக்குது. நம்ம சிம்பிள்ஸ் ஃபார்மாக ரைட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க ரேஷியோவை ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃப்ராக்ஷனை இந்த 2 சேம் நம்பரால் டிவைட் பண்ணலாம். 10 டேபிளில் வருமா ரெண்டுமே, ஸோ 10ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். 10 டேபிளில் 3 10s are 30, 2 10s are 20. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ 3:2. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது யாருக்கு கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20ன்ட்டு இஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல 50. ரேஷியோ கண்டுபிடிச்சது. இது ரெண்டுமே எப்படி இருக்குது, பெரிய நம்பராக இருக்குது. அதனால் சிம்பிள்ஸ் ஃபார்மில் ரைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். 20/15 எழுதிக்கலாம். ஓகேவா? இதுக்கடுத்து நம்ம ரெண்டுமே என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், சேம் 10 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 10ஆல் மேலே டிவைட் பண்ணும், கீழேயும் டிவைட் பண்ணும். 10 டேபிளில் 20, 2 10s are 20, 5 10s are 50. அப்போனா கேர்ள்ஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ரேஷியோ என்னது, 2:5. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ரேஷியோ ரைட் பண்ணணும், பாய்ஸ் இஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு பாய்ஸுக்கு தெரியும் 13 தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50. ஓகேவா? இது ரெண்டும் என்ன பண்ணணும், இது ரேஷியோவில் ரைட் பண்ணியாச்சு. சிம்பிள்ஸ் ஃபார்மை ரைட் பண்ணுறதுக்கு இது முதல்ல ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். 30/50. இப்போ நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் ஃபார்மை மாற்றணும்னா ரெண்டும் எந்த டேபிளால் டிவைட் பண்ணலாம், 10 டேபிளால். ஓகேவா? 10 டேபிளில் 30 3 10s are வரும், இங்கே 5 10s are வரும். இப்போ நான் பாய்ஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ரேஷியோ என்ன வரும், 3:5. ஓகே, இப்போ நம்ம 6th சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். 6th சம்மில் 3 சப்டிவிஷன் இருந்துச்சு. இது மாதிரி சம் இது கண்டிப்பாக எக்ஸாம் கேட்ப சான்ஸ் இருக்குது. சரியா? அதனால ஃபஸ்ட்டு ஏதோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாய்ஸோ கேர்ள்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எது கொடுக்கலையோ அதை கொடுத்துருக்கதை வச்சு மைனஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சப்டிவிஷன் கேட்டிருக்காங்களோ அதை பாய்ஸாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ரைட் பண்ணி ரேஷியோ சின்ன நம்பராக இருந்தால் நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட் டேபிளாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம். அது பெரிய நம்பராக இருந்தால் எந்த 2 சேம் டேபிளாக டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணி சிம்பிள்ஸ் ஃபார்மாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.